என் விஷயத்துல ஒண்ணு நடந்துச்சு. எங்க அம்மாவை சொல்ல கேட்காம இவர் பண்ண விஷயத்தால நாங்க நிறைய லட்சக்கணக்கில் பணம் இழந்திருக்கோம். என்னாச்சு? அது என்ன விஷயம்னா, இவர் எங்க ஒரு வட்டம் வேலைக்குன்னு சொல்லி ஜாபுக்குன்னு சொல்லி சென்னையில யாருனே தெரியாத நபர்கிட்ட வந்து பேசி வேலைக்கு வாங்க இன்டர்வியூ வாங்கன்னு வந்து சொல்லி இவரும் போயிட்டாரு. போயிட்டு வந்து 3 லட்சம் பணம் கட்டணும், அப்பதான் மாசம் வந்து 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, அப்படி ஒன்னும் 3 லட்சம் கட்டி ஒன்னும் வேலை கிடைக்க வேணாம், இது பாக்க சொல்லும் போதே ஃப்ராடு மாதிரி தெரியுது, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர் சம்பாரிச்சதுதான் எனக்கு வந்து 5 பவன் நகை எடுத்து கொடுத்தது இவர் தான். என் சம்பாத்தியத்த காசை தான் நான் கேட்கிறேன், நீ அதை அடகு வச்சு குடுன்னு சொல்றாங்க. எங்க அம்மாட்ட சண்டை போட்டு நான் அந்த நகையை அடகு வச்சு வேணான்னு சொல்லியும் நான் அதை செஞ்சேன் சார் என் வீட்டுக்காருக்கானே. அதே மாதிரி அங்க போய் அந்த காசை இழந்துட்டு வந்து சாப்பாடு தண்ணி கூட இல்லாம மறுபடியும் திரும்ப வந்து அந்த பணத்தை எங்களால வாங்க முடியல. அன்னைக்கு எங்க அம்மா சொல்றது இவர் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நாங்க அந்த 3 லட்சம் கடன் பட்டிருக்க மாட்டோம். கரெக்ட் தான் சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க பேச்சை கேட்காம அந்த டயத்துல போனது தப்பு தான். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த நக்கல்ல ஒரு ஐடியா சொன்னாங்க, அதை நான் சரியா புரிஞ்சுக்கிறாம என்னோட காசு நான் சம்பாரிச்சதை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில ஏமாந்துதான் சார் வந்தேன். பட் ஆனா ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த சைடுல இருக்க எல்லாருமே உங்க அம்மாக்கு முட்டு தான் கொடுத்தீங்க. அவர் தப்பு பண்ணா கூட நான் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டாரு, நான் பண்ணிருக்க கூடாதுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அவர். அந்த மனப்பான்மை உங்க யாருக்கு வர மாட்டீங்க. Download ShareChat.